أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 14வது நாளான இன்றைய தினம் குர்ஆனினுடைய சிறப்பு, அதாவது குர்ஆனை மனனம் செய்வதற்குண்டான சிறப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 3 நாட்கள் கடந்து விட்டது. 4வது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கீழக்கரை நாசா வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரயோஜனமானதாக பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்தினுடைய முழுமையான அருளினை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். குர்ஆனுடைய சிறப்பை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிறப்பை உணர்ந்து கொள்ளும்போது தான் குர்ஆனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய முடியும். குர்ஆன் ஓதுனா என்ன சிறப்பு, அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கங்கிறத தெரிந்து கொண்டால்தான் அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை ஒரு மனிதன் உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரியும் பொழுது தான் அதை மனனம் செய்வான். மனனம் செய்வதற்கு பெற்றோர்களும் பிள்ளைகளை தயார்படுத்துவார்கள். இதெல்லாம் அடுத்தடுத்து வர்ற ஸ்டெப்பு. அப்போ ஆக மொத்தம் உங்களுக்கு முதலாவது வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆனுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டால் மட்டும்தான் குர்ஆனுக்குண்டான முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போம். குர்ஆனை மனனம் செய்வோம். குர்ஆனை வாழ்க்கை நெறியாக நாம் மாற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து பின்பற்றி பொருள் உணர்ந்து மீனிங்கை தெரிஞ்சு டெஃபினேஷனை தெரிஞ்சு படித்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை அமையும். இப்போ குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன பேசுகிறாங்கிறத முதல்ல பார்ப்போம். அடுத்து ஹதீஸை பார்ப்போம். இப்போ குர்ஆன்லேயே அல்லாஹ் குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், 54வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம். இந்த குர்ஆனை புரிந்து கொள்வது எளிது. நான் எல்லாம் தமிழே வாசிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட அரபியை எடுத்து பாருங்கள், அதனுடைய தஃப்சீரை எடுத்து படித்து பாருங்கள். இந்த வசனம் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த பயான்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வசனங்களை நீங்கள் செக் பண்ணி படித்து பார்க்கும்போது இன்னும் கூடுதல் புரிதல் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அதில் ரஹ்மத்தும் வச்சுருப்பான். இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனோட தொடர்பில் இருங்க. குர்ஆனில் நம்ம எவ்வளோ தொடர்பு வைக்கிறோமோ ரெண்டுமே சாட்சி சொல்லக்கூடியது. இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டே நான் போகிறேன். 2 விஷயம் மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லி நமக்காக பேசக்கூடிய வாதாடக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று நோன்பு, இன்னொன்று குர்ஆன். நோன்பு இல்லாத காலத்தில் நீங்கள் குர்ஆனை ஓதும் போது வெறுமன குர்ஆன் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து ரமலானை இணைக்க முடியாது. இப்போ ரமலானில் குர்ஆனை இணைக்கலாம். இப்போ ரமலான் மாதத்தில் நம்மெல்லாம் இருக்கிறோம். அதனால் இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் அழகாக இணைச்சிக்கலாம். 2ம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த 2ம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியது, வாதாடக்கூடியது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதில் கொஞ்சம் தெளிவாக இருப்போம். இப்போ வாங்க வசனத்துக்கு. 54வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை புரிந்து கொள்வது எளிது. அதாவது we have indeed made the Quran is very easy. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை ஈஸியாக வச்சுருக்குறோம். படிக்க ஈஸி, புரிஞ்சிக்கிற ஈஸி, மனப்பாடம் பண்ண ஈஸி, வாழ்க்கையில் பின்பற்ற ஈஸி, எல்லாத்துலேயும் ஈஸி, கஷ்டமே கிடையாது. ஒலக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முஸக்கிர். அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுவோர் எவரும் இல்லையா அப்படின்னு கேட்குறான் அந்த வசனம். சரியா? அடுத்து பாருங்கள், சிந்திக்க தூண்டும் குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான், சிந்திக்க தூண்டுறான். அது எப்படி நீங்கள் குர்ஆனை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், உங்களுடைய உள்ளங்களில் பூட்டா போட்டிருக்குன்னு நல்லா கேள்வியாக கேட்குறான். அந்த வசனத்தை பாருங்கள், 47வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம். ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அல்ல கேட்குறான். குர்ஆனை ஆராய்ந்து அவர்கள் பார்க்க வேண்டாமா, அவர்களுடைய இதயங்களில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது. அப்படி அப்படின்னா நம்ம இதயத்தை என்ன ஹார்ட்டை எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கிறான்? இல்லை, ஓப்பனில் இருக்குது. அப்போ ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஆய்வு செய்யணும். குர்ஆனை அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், எதற்காக வேண்டி சொன்னால்.
இப்போ நம்ம ஆரம்ப நாளில் நம்ம பேசுகிறோம், இந்த தலைப்போடையே உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு தலைப்பையும் டச் பண்ணி நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு தலைப்பின் ஒரு தலைப்போட தொடர்புடையது. இப்போ ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு பேசுன மண்ணை பற்றி சொன்னேன். இப்போ நம்ம கேள்வி கேட்டால் என்ன கேள்வி கேட்பாங்க, மனுஷன் எதால் படைக்கப்பட்டான்னு கேட்பாங்க. உடனே நம்ம என்ன பதில் சொல்லுவோம், மண்ணால் படைக்கப்பட்டான்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மண்ணுன்றதை மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த மண் எத்தனை வகை அல்லாஹ் சொல்கிறான். சல்சாலுங்கிறான், துராபுங்கிறான், தீனுங்கிறான். இப்போ முத நாளோட பயானை நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு 6 வகையான மண்ணை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மண்ணுன்னு நம்ம மொட்டையாக சொல்லிடுவோம். இல்லை, ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தனித்தனியாக பிரித்து அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அடுத்து என்ன பாருங்கள், மனுஷனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆனில். குர்ஆனுடைய கல்வியை தெரிஞ்சிக்காங்க, முக்கியத்துவத்தை புரிஞ்சால் தான் மனநம் செய்வீங்க, உங்கள் பிள்ளைய படிக்க வைப்பீங்க. இல்லாட்டி குர்ஆன் கல்வியெலாம் தேவையில்லைன்னு சொல்லிடுவீங்க. புரியுதா? குர்ஆனில் அல்லாஹ் மனுஷனை பற்றி பேசுகிறான். எப்படி பேசுகிறான் தெரியுமா? ரஜுலுங்கிறான், இன்சானுங்கிறான், நாசுங்கிறான், வேற என்ன பஷருங்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் எல்லாம் மனுஷன்தான், எல்லாம் மனுஷனுக்கு உண்டான வார்த்தை தாங்க. ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல ஒன்று யூஸ் பண்ணுறான். அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. பஷர்னா அல்லாஹ் எங்கே யூஸ் பண்ணுறான் அங்கே அதுக்குண்டான அர்த்தம். அதை நம்ம இப்போ விளக்கமாக பார்க்க முடியாது, அதுக்குண்டான நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பார்ப்போம். இன்சான்னா அல்லாஹ் எங்கே இன்சான்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண அங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. நாசுங்கிறான், அதெல்லாம் ஒரு கேட்டகரி. புரியுதா உங்களுக்கு? ரஜுலுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ரஜுலுன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு கேட்டகரி. நீங்கள் அந்த ஆய்வு செய்கிற மனப்பான்மை நம்ம இடத்துல இல்லாட்டி நம்முடைய உள்ளம் பூட்டு போடப்பட்டதாக தான் அர்த்தம். அப்போ ஆய்வு செய்யணும், ஆராய்ச்சி பண்ணணும், அல்லாஹ் ஏன் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறான் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த குர்ஆனை ஆய்வு செய்ய மாட்டீங்களா? அங்கே நான் இல்லை. அடுத்த வசனத்தை பாருங்கள், 17வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனம். இந்த குர்ஆன் மூமின்களுக்கு மருந்து அப்படிங்கிறான். குர்ஆனில் இந்த குர்ஆனை நம்ம படிப்படியாக இறக்கி வைத்தோம், அக்கிரமக்காரர்களுக்கு தான் இழப்பை ஏற்படுத்துங்கிறான். ஒன்று நஸிலு மினல் குர்ஆனி மாஹுவ ஷிஃபாவும் வரஹ்மாங்கிறான். ஷிஃபாவும் இருக்குது, நிவாரணம் இருக்குது, ரஹ்மத்தும் இருக்குது. அப்போ அவ்வளவு சிறப்பான ஒரு குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் மனனம் செய்ய வேண்டும். சரி, மனனம் செய்கிறதுனா பெரிய விஷயமா? அதெல்லாம் ஹாஃபில் ஆகணும்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 30 வயசை தாண்டினவங்க ஹாஃபில் ஆகிடலாம் ஈஸியாக. அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் திரும்ப அடுத்தடுத்த வசனங்களுக்கு போகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் லைஃப் அப்படி ப்ராக்டிக்கலாக கொண்டு போங்கங்க. இங்கே ஒரே பயானு, எங்கே போனாலும் பயான். இப்போல்லாம் அப்படி ஆகிப்போச்சு, எதில் எடுத்தாலும் பயானு. அப்படி பயானை பார்த்து பின்னாடி பேக்ரவுண்டை பார்த்து, டிசைனை பார்த்து, வாய்ஸை பார்த்து, பின்னாடி ஒரு மியூசிக் வந்துச்சுன்னா அப்படிலாம் தான் மக்கள் இன்றைக்கி ரசிக்கிறாங்க. வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குதா, பேசுகிறவர் பிரபலமானவர் பேசுகிறாரா பயானை, மியூசிக் எப்படி இருக்குது, பின்னாடி ஒரு வயலின் மியூசிக் ஒன்று போகணும். ஏன்னா அப்போ வீடியோ குவாலிட்டி, லைட்டு குவாலிட்டி இப்படிலாம் பார்க்குற பயானுங்களாக இன்றைக்கி ஆகிப்போச்சு. அப்படி எடுக்காமல் வாழ்க்கையை ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வாங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குர்ஆனினுடைய அருமை உங்களுக்கு புரியும், குர்ஆனினுடைய தன்மை உங்களுக்கு புரியும். அல்லாஹ் குர்ஆனை ஏன், எதற்காக, எப்படி, எதற்கு இறக்கி வச்சா, நம்முடைய நோக்கம் என்ன, இந்த வாழ்க்கை எதற்காக, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். குர்ஆனில் மொத்தம் ஒரு 6666 வசனம். இந்த 666 ஓரமாக வச்சுருங்க. 6000 வசனம்னு வைங்க. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இந்த 65 நாளை ஒரு ஓரமாக வச்சுருங்க. நல்ல தெளிவான முறையில் கணக்கு போடுங்க. 300 நாளை வச்சுக்காங்கங்க. இந்த 65 நாள் சோகம், துக்கம், சந்தோஷம், வேடிக்கை, விளையாட்டு, லீவு நாள் இப்படியெல்லாம் கழிச்சிருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னு மனப்பாடம் செஞ்சா, நல்லா கேளுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வசனங்கிறது ரொம்ப 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 மோசம். இப்போ அலிஃப் லாம் மீம் ஒரு வசனம், யாசின்னு ஒரு வசனம், புரியுதா? அப்போ ஒரு நாளைக்கு 5 வசனம் மனப்பாடம் பண்ணலாம். ஒரு வசனம்னு வச்சுக்காங்களேன். ஒரு கணக்குக்கு 300 நாளைக்கு 300 வசனம் மனப்பாடம் பண்ணுனா 10 வருஷத்தில் 3000 வசனம் மனப்பாடம் பண்ணிடலாம். 20 வருஷத்தில் 6000 வசனம் மனப்பாடம் பண்ணி 20 வருஷத்தை தாண்டிய ஒவ்வொருத்தரும் ஹாஃபிலாக இருக்கலாம். இந்த குர்ஆன் மனனத்தினுடைய சிறப்பை முதல்ல சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறோம்ல. புரியாமல் ஆலிம்ஸ் ஏதோ பயான் பேசினார், ஏதோ ஒரு இந்த நாசா நிறுவனத்தில் ஒரு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடாமல் உணர்வுபூர்வமாக, உள்ளபூர்வமாக யோசித்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். அப்போ 30 வயசை தாண்டி இருக்கிறவங்க, 50 வயதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் யோசிக்கணும். நான் ஒரு 20 வருஷத்தை நான் பயன்படுத்தியிருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை
ஒரே ஒரு வசனம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரே ஒரு வசனம். இந்த ஒரு நாள் மனப்பாடம் பண்ணியிருந்தா நான் 20 வருஷத்தில் ஹாஃபிலாக இருப்பேனே அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை பாருங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் 10வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனம், நோய்களுக்கு அருமருந்து, மூமின்களுக்கு நேர்வழி காட்டி அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 16வது அத்தியாயத்தினுடைய 98வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் ஷைத்தானிடமிருந்து, ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு காவல் தேடி கொள்வீர்களாக என்று அல்லாஹ் சொல்கிறார். 6வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், எழுத்து வடிவில் நபிக்கு அனுப்பவில்லை, இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்து அவர்கள் தங்களுடைய கையால் தொட்டு பார்த்த போதிலும் இது பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறில்லை என்றுதான் நிராகரிப்பவர்கள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அடுத்து பாருங்க, 69வது அத்தியாயத்தினுடைய 43லிருந்து 46 வரை அல்லாஹ் சொல்கிறான், நபியினுடைய சொந்த கூற்று கிடையாது, சிலவற்றை இட்டுக்கட்டி அவர் கூறியிருப்பார் என்று சொன்னால் அவருடைய வழக்கையை பற்றி பிடித்து கொண்டு நாடி நரம்பை துண்டித்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, அல்லாஹ் அவ்வளோ எச்சரிக்கை செய்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை கூட இதில் கிடையாது. முழுக்க முழுக்க கலாமுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தை மனனம் செய்தால் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. 1-2 சிறப்பை நம்ம அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. பல சிறப்புகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு சிறப்புகளாக நம்ம பார்ப்போம். குர்ஆனை ஓதுனா என்னென்ன சிறப்புங்கிறத பார்ப்போம். ஆனால் நேரம் நமக்கு அது இடம் கொடுக்காது. சிலதை மட்டுக்கு நம்ம பார்த்துருவோம். என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த குர்ஆன் பரிந்துரை செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க, சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடியது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொன்னாங்க, அமல் செய்தவரையும் குர்ஆனை ஓதி நடந்தவரையும் நாளை மறுமை நாளில் கொண்டு வரப்படும். குர்ஆனில் 2 அத்தியாயங்கள், அல் பக்ரா, ஆல இம்ரான், இந்த 2 அத்தியாயங்களையும் ஓதியவருக்காக அந்த 2 அத்தியாயமும் வாதாடும்னு சொன்னாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அபூதாவூதில் வரக்கூடிய ஹதீஸ், குர்ஆனின் விஷயத்தில் தர்க்கம் புரிவது இறை மறுப்பு செயலாகும் என்று சொன்னாங்க. அடுத்து குர்ஆனை தானும் கற்று பிறரும் கற்றுக் கொடுத்தவர் சிறந்தவர் என்று சொன்னாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். உங்களில் சிறந்தவர் யார்? அவர் தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது குர்ஆனு தெளிவாக தெரிஞ்சு ஓதி அவரும் ஓதி அடுத்தவரையும் ஓத வைக்கணும், அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. தபுரானியில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், குர்ஆனின் ஒரு முனை அல்லாஹ்வுடைய கையிலேயும் மறுமுனை உங்களுடைய கைகளிலேயும் உள்ளது, எனவே இதனை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், இதுதான் மறுமையினுடைய வெற்றிக்கு காரணம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. குர்ஆன் மனப்பாடம் பண்ணுனா, குர்ஆனை மனப்பாடம் பண்ண பிள்ளைய வைப்போமா இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வோம், குர்ஆனை மனப்பாடம் பண்ண சொல்லுவோம். ஒவ்வொரு வசனங்களாக தினந்தோறும் கேட்போம். 5 வசனத்தை மனப்பாடம், சின்ன வயசு பிள்ளைங்க ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடுவாங்க. ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறாங்க, ஒரு செய்யுளை மனப்பாடம் பண்ணுறாங்க, ஒரு போயம், ஒரு பேராகிராஃப், இது மனப்பாடம் பண்ணால் நம்ம என்னெல்லாமோ கேள்வி கேட்குறோம். நான் உங்கள்கிட்ட திருப்ப ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன தெரியுமா, இந்த போயம் எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த பேராகிராஃப் எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபார்முலா எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க? 9ஆம் வகுப்பில் படிக்கிற ஃபார்முலா 10ஆம் வகுப்புக்கு தேவைப்படாது. 10ஆம் வகுப்பில் படிக்கிற ஃபார்முலா 12க்கு தேவைப்படாது. அந்த வருஷத்தோடு அள்ளிப்பட்டு குத்திட்டு போயிட வேண்டியதான். அப்போ இந்த வசனத்தை மனப்பாடம் செய்தால் இவர்கள் ஆயுள் முழுக்க தேவை, கபூரில் தேவை, மறுமையில் தேவை, மஹ்ஷரில் அல்லாஹ் எழுப்பும்போது மறுமையில் தேவை, சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்தில் தேவை. அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சு ஓத சொல்லுவான், ஓதுங்கன்னுவான். அவங்க ஓதிப்பு எங்கே நிற்கிறாங்களோ அந்த இடம் அவங்களுக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சுருவான். சுப்ஹான் அல்லாஹ். சொர்க்கத்துக்கு போய் எத்தனை கட்டம், கபரு, மவுத்துக்கு பிறகு கபரு, கபருக்கு பிறகு மறுமைக்கு பிறகு மஹ்ஷரில் போய் நிற்கிறது, அல்லாஹ் இடத்துல கேள்வி விசாரணை டைமு சொல்ல வரேன், அதுக்கு பிறகு சொர்க்கம், இத்தனை கட்டத்தை தாண்டி 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 அவ்வளவு தூரத்துக்கும் தேவையான ஒரு கல்வி தான் குர்ஆனினுடைய கல்வி. உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கே போய் உட்கார வச்சு மனப்பாடம் பண்ண சொல்லி கேளுங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னா நான் உனக்கு அதை வாங்கி தருவேன், இதை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுங்க. அவங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. எதுக்கெல்லாமோ என்னென்ன விஷயங்கள்லாமோ செய்யக்கூடிய நாம், பிள்ளைகளுக்காக எவ்வளவோ செலவு செய்யக்கூடிய நாம் இந்த விஷயங்களை கண்டிப்பாக செலவு செய்வோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பேச்சுக்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சு தான்,
வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னுடைய பாதை தான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வேதத்தை கொண்டே அல்லாஹ் சில கூட்டத்தை உயர்த்துகிறான் என்று சொன்னாங்க. குர்ஆனுடைய சிறப்பு. அடுத்து சொன்னாங்க, குர்ஆனில் சிறு சிறு பகுதியேனும் யார் உள்ளத்தில் மனனமாக இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த உள்ளம். நல்லா புரிஞ்சுக்காங்க. குர்ஆன் மனப்பாடம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், குர்ஆனுடைய வசனங்கள் மனனம் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அவருடைய உள்ளமானது பாலடைந்த வீட்டை போல திருமதியில் வரக்கூடிய ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. குர்ஆனில் ஒரு எழுத்து ஓதினால் அந்த அந்த எழுத்தை ஓதக்கூடிய நன்மை 10 மடங்காகும். அலிஃப் லாம் மீம் இதெல்லாம் ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்துங்கிறது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸாக நாம் பார்க்க முடிகிறது. குர்ஆனை ஓதக்கூடியவருக்கு உவமையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உதாரணம் எங்க இதெல்லாம் சொன்னால் அந்த நாள் பத்தாதுங்க, அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. முக்கியமானதாக நான் பேசுகிறேன். குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினை உதாரணமாகவும் மூமின் அல்லாதவர்களை உதாரணமாகவும் சொல்லி காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பேரித்தம்பழத்தை போல அதனுடைய வாசனையோ மனமானது, அதனுடைய சுவையோ ருசிக்கத்தக்கது. குர்ஆனை ஓதாத மூமின் அவருக்கு உண்டான உவமை என்னவென்று சொன்னால் பேரித்தம்பழத்தை போல. அது ஃபஸ்ட்டு சொன்னது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உவமை பழத்தை போன்றது. அது சாதாரணமாக 2-3 பழங்கள் சொல்லப்படுகிறது. என்னென்ன பழங்கள்? ஆரஞ்சு பழத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, டேஸ்ட்டையும் சொல்கிறாங்க, வாசனையும் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆனை ஓதாத மூமினுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் பேரிச்சம்பழத்தை போன்றது, அதுக்கு வாசனை கிடையாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனுடைய சுவை இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆனை ஓதாத நயவஞ்சகனுடைய ஊமையானது குமட்டிக்காயை போன்றது என்று சொன்னாங்க. அதுக்கு வாசனையும் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது, கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆனை ஓதக்கூடிய நயவஞ்சகனுடைய உதாரணம் என்னவென்று சொன்னால் துளசி செடியை போல, அதனுடைய வாசம் மனமாக இருக்கும், ஆனால் அதனுடைய சுவை கசப்பானது. இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உதாரணத்தை சொல்லி காட்டினாங்க. அப்போ இது ஒரு ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து சொன்னாங்க பாருங்க, யார் குர்ஆனை ராகமாக ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாதுன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? குர்ஆனை ராகமாக ஓத வேண்டும், நிறுத்தி நிதாரணமாக ஓத வேண்டும். சிலர் கடன் ஓதுவாங்க, ஸ்பீடாக ஓதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க, சீக்கிரமாக ஓதி முடிப்பாங்க. இப்போ குர்ஆனை ராகமாக ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க. ராகம் இல்லாமல் கடன் சில பேர் ஓதுறது, இப்போ அதுதான் பொதுவாக பேசப்படுது இல்லையா? இப்போ தராவிகளெல்லாம் கடன் ஓதுறாங்க. வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை நம்ம நிறுத்தி நிதாரணமாக அழகாக ராகத்தோடு ஓதினோம் என்று சொன்னால் அதற்குண்டான சிறப்புகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் எப்படி ராகமாக ஓதுறீங்களோ அதே போல் அல்லாஹ் மறுமையில் மஹ்ஷரில் சொர்க்கத்தில் வச்சு ஓத சொல்லுவான். அப்போ நம்ம அங்கே ஓதும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், நீ எங்கே ஓதி எங்கே நிப்பாட்டுறியோ அங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்கு நீ செல் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி அவங்க எங்கே பிடிச்சிருக்குதோ அங்கே நிப்பாட்டுவாங்க, அந்த வீடு அவங்களுக்குரியதாக இருக்கும். இப்படி ஏகப்பட்ட ஹதீஸுகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் எவ்வளவோ இருக்குது. சரியா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் குர்ஆனை ஓதி அதன்படி நடந்தவரிடம் அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனை ஓதுவீராக என்று சொல்லுவான். இது அபூ தாவூத் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். குர்ஆனை ஓதிய தோழர் மறுமையில் வருவார். அப்பொழுது குர்ஆன், இறைவா இவருக்கு ஆடையை அணிவி என்று பேசும். குர்ஆன் பேசும். அவருக்கு உயர்ந்த கிரீடம் அணிவிக்கப்படும். அவர் உன் அருளை வழங்குவாயாக என்று அது கூறும். அப்பொழுது உயர்ந்த சீருடை அணிவிக்கப்பட்டு அவரை புரிந்து கொள்ளுமாறு சொல்லப்பட்டு அல்லாஹுவும் அவரை புரிந்து கொள்வான். நிறுத்தி நிதாரணமாக ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர் ஓதுகிற பொழுது ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு நன்மை அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ குர்ஆனை ஓதுவதுங்கிறது அவ்வளவு சிறப்பானது. அதனால் இன்றைக்கி வசதி இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை அழகாக டவுன்லோட் பண்ணி என்ன செய்யலாம், கேட்டுக்கிட்டு ஓதலாம். இந்த சில பேருக்கு சரளமாக ஓத வராதுன்றவங்க அழகாக அதை போட்டு ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு, கண்ணு பார்க்குது, நல்லா கேளுங்க, காது கேட்குது, வாயால் நீங்கள் அசைவு கொடுத்து சத்தத்தோடு ஓதும்போது வாய் என்ன செய்யுது, செயல்படுது. விரலை வச்சு ஓதுங்க. நிறைய இமாம்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, இப்போ ஒரு காலத்தில் விரலை வைக்காட்டி அடிப்பாங்க, அனிமிஷா விரலை வச்சு ஓதுட்டான் அப்படின்வாங்க. இப்போல்லாம் யாரும் விரலை வைக்கிறது இல்லை, ஸ்டைலாக போச்சு. விரலை வச்சு பார்த்து ஓதுங்க. ஏன் தெரியுமா? இந்த விரல் சாட்சி சொல்லும். அல்லாஹ் மறுமையில் வாயை மூடிடுவான். பூட்டை போட்டு பூட்டிட்டான்னா உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் பேச ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த விரல் சாட்சி சொல்லணும்னா விரலை வச்சு ஓதுங்க.
விரலை வச்சு ஓதும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த விரலை பேச வைப்பான். இந்த விரல் பேசும், இந்த விரல் சொல்லும், யா அல்லாஹ் குர்ஆனிலே இவன் இந்த என்னை பயன்படுத்தினான், இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு என்னைய கொண்டு இவன் ஓதினான் என்று அந்த விரல் பேசும். ஏன்னா அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்புகளை சொன்னாங்க. ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் என்னுடைய இந்த உரையை முடித்து கொள்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முஸ்லிமில், இப்னு மாஜால, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் திண்ணையில் அமர்ந்திருந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து, உங்களிடம் பாவம் செய்யாது சொந்த பந்தங்களை துண்டிக்காத நிலையில் ஒவ்வொரு நாளும் புதுகான் அல்லாத ஹதீக் அந்த இடத்துக்கு போய் திமில்களுடைய 2 ஒட்டகங்களை கொண்டு வர யார் விரும்புவார் என்று வினவினார்கள். அந்த 2 இடமும் ஃபேமஸான இடம். இப்போ ஒரு பொருள் ஃபேமஸ்ன்னு சொன்னால் அந்த பொருள் கிடைக்கிற ஒரு இடம் சொல்லுவாங்க பாருங்கள், மார்க்கெட்டு. அந்த மாதிரி இடத்துல அங்கே போய் யார் வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும்? அந்த இடத்த சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் ஒட்டகங்களை கொண்டு வர யார் விரும்புவார் என்று கேட்கும் பொழுது நாங்கள் விரும்புவோம் என்று பதிலளித்தோம். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலின் பக்கம் செல்லக்கூடாதா? உடனே சொன்னாங்க, நீங்கள் பள்ளிவாசலின் பக்கம் போகக்கூடாதா? போங்க. அவ்வாறு சென்று அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 வசனங்களை ஓதுங்க அல்லது கற்றுக்கொள்ளுங்கள். மனப்பாடம் செய்கிறது. ஏன்னா இந்த கற்கக்கூடியது, ஓதக்கூடியது என்னன்னு சொன்னால் 2 ஒட்டகங்களை விட சிறந்தது. 3 வசனங்களை ஓதுவது என்பது 3 ஒட்டகங்களை விட சிறந்தது. 4 வசனங்களை ஓதுவது என்பது 4 ஒட்டகங்களை விட சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய இல்லத்திற்கு செல்லும் போது தன்னுடைய அதாவது தன்னோட போகிற நேரத்தில் கூட கூட்டிட்டு போகிறதுக்கு விரும்புவாரா? இதை நல்ல ஒரு கொளுத்த 3 ஒட்டகங்களை பெற்று செல்ல வேண்டும் என்று விரும்புவாரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கேட்டாங்க, நாங்கள் அனைவரும் அதை விரும்புவோம் என்று நாங்கள் சொன்னோம். 3 குர்ஆனினுடைய வசனங்களை உங்களில் ஒருவர் தன்னுடைய தொழுகையில் ஓதுவது அவருக்கு நல்ல கொளுத்த 3 ஒட்டகங்களை கிடைப்பதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம நிறைய இருக்குங்க, நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ நமக்கு இதில் நம்ம புரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்துவது. நம்மளும் மனப்பாடம் பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண வைக்கணும். 2 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளைய ஹாஃபில் ஆக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறது. எனக்கு 4 பிள்ளை இருக்குது, அதில் ஒரு பிள்ளைய ஆலிமாக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படி நினைக்காதீங்க. இருக்கிறது 4 ஆக்குவேன்னு நினைங்க. இருக்கிறது 2 ஆக்குவேன்னு நினைங்க. அந்த மாதிரி அவங்க ஹாஃபிலாக ஆகணும். அவங்க இன்ஜினியராக ஆகட்டும், டாக்டராக ஆகட்டும், லாயராக ஆகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும். அவங்க ஜனாதிபதியாக கூட ஆகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் பிரதமராக கூட ஆகட்டும். அவர்கள் குர்ஆனினுடைய கல்வியை கற்றிருக்கிறார்களா என்பதை மட்டும் பாருங்கள். அவங்க குர்ஆனுடைய கல்வியை கற்று மனப்பாடம் பண்ணி மனப்பாடத்தின் அடிப்படையில் செல்லக்கூடியவர்களாக இருந்தால், அவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதில் குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொள்ள விரும்புவார்கள். குர்ஆனை கற்று தன்னுடைய சந்ததிகளுக்கு குர்ஆனுடைய கல்வியை போதிப்பார்கள். இல்லை என்று சொன்னால் குர்ஆன் எப்படி இருக்கும் சொல்லவா? நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி. எப்படி? இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் எடுத்து பீரோவில் வச்சு மூடிடுறது, எங்கேயாவது செல்ஃபில் வீட்டில் வச்சிடுறது. குர்ஆனை எடுத்து அப்படி பூன்னு தட்டி திரும்ப 2வது ரமலான் முடிஞ்ச பிறகு பேக் பண்ணி வச்சிடுறது. ஒரு வீட்டில் அவங்க அப்பாவுக்கும் அப்பா பாட்டனார், கொள்ளு பாட்டனார் யூஸ் பண்ண குர்ஆன் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற குர்ஆனை காட்டுங்கன்னு சொல்லும்போது அவங்க குர்ஆனை எடுத்து கொண்டு வந்து காட்டுறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க, இது எங்கள் கொள்ளு பாட்டனார் வச்சிருந்த குர்ஆன் அப்படின்னு. பேப்பரை திருப்ப முடியல, மஞ்சள் பட்டு போய் அப்படி திருப்பும் போது உடையுது. நல்லா பாதுகாக்கணும். ஏங்க ஒரு குர்ஆன் 150 ரூபா 200 ரூபா, ஒரு குர்ஆன் வாங்க முடியலையா அப்படிங்கிற குர்ஆன் வாங்கலை. ஏன்னா உபயோகப்படுத்துறது கிடையாது. ரமலான் மாதத்தில் கூட குர்ஆனை எடுத்து பார்த்துட்டு தொடச்சிட்டு திருப்ப வச்சிடுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்களா? குர்ஆனை கற்று மனப்பாடம் செய்து அந்த அவர்களுடைய சந்ததிகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய இளைய தலைமுறை பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் விளையாட்டு, எல்லாரும் ஃபோனு, எல்லாருக்கும் போதை, இப்படியான ஒரு சூழலில் அவர்களுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. பெருங்கொண்ட இளைய சமூகம், அதை பற்றி தான் நாளைய தினம் நம்ம பார்க்க இருக்கிறோம். பெருங்கொண்ட இளைய சமூகம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று சொன்னால், உலகத்தினுடைய அடிப்படையில் எதெல்லாம் மோகமாக இருக்குதோ அதெல்லாம் சீர்கேடின் பக்கம், சீரழிவின் பக்கம் அவர்கள் அதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது.
இதுக்கு காரணம் இந்த குர்ஆனுடைய கல்வி இல்லாததான். அதனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிந்திங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. நீங்களும் குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பிங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்தி கொள்வானாக, நம்முடைய காரியங்களை கபூல் செய்வானாக. இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பணிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை பெறக்கூடியவர்கள் உண்டு என்று சொன்னார்களே, இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.